ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 3 இன்ஸ்டன்ட் ஸ்வீட் வெரைட்டிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் கொடுத்துருந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக அளவுகளோட பக்குவமாக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக பண்ணுற ஸ்வீட்ஸு தான். ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனி ஸ்பெஷல் டேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் ரெசிப்பியாக பால் அல்வா. தலைன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதுவே சரியாக வந்துடும். ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1 கப்பு கடையில் வாங்கினா பால் பவுடர், வீட்டில் மேங்கோ இருந்ததுன்னா ஒரு மேங்கோவை நல்லா தோல் சீவிட்டு அந்த பல்ப் எடுத்து மிக்சரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ், இது நல்ல ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்கும். திருவின பன்னீர் 3/4 கப்பு, பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு. இதுதான். இதில் இந்த மேங்கோ ஃப்ளேவர் வேணான்னா எசன்ஸையும் மேங்கோவையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிளெயின் மில்கில் செய்யலாம் பால் அல்வா. அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு அந்த பன்னீரெல்லாம் கட்டி தட்டாமல் பால் பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். ஓரமெல்லாம் நம்ம ஊற்றின அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். நல்ல மணலாக அந்த பன்னீரும் பால் பவுடரும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கலர்னா போதும். நல்ல மணலாக வந்துடும். இப்போ ஓரமெல்லாம் நல்லா நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நெய் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். அதுவே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மணலாக பன்னீர் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனோன்னு நல்ல தலைன்னு பால் அல்வா செம்மையான டெக்ஸ்சரில் ரெடி ஆகிடும். ரொம்ப திக்காக வேணாம். இது பதத்தில் இருந்தாலே ஆறுனோன்னு சரியாயிடும். பால் அல்வா கொஞ்சம் பால்கோவா மாதிரி இல்லாமல் தலைன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு பவுலில் மட்டும் மாற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே பால் அல்வா. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்வீட்டு செம்ம குவிக்காக யூனிக்கான சாபுதானா பர்ஃபி. ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு எல்லாமே நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரெக்ரெட் பண்ணாமல் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு 100 ml பால் எடுத்துக்கலாம். இதில் 1 கப்பு நாட்டு சக்கரை போட்டு இது லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும். இந்த பால் கொஞ்சம் கம்மியாகி நல்ல மில்க் கேரமலாக ஆகணும். அது வரைக்கும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசி நல்ல குண்டுன்னு வெள்ளையாக ஒரு இருக்கும்ல, அந்த ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நைலான் ஜவ்வரிசி கிடையாது, மாவு ஜவ்வரிசி தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடாய் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்ல கிறிஸ்பாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கூட ஒரு 1/4 கப்பு மட்டும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பொறுமையாக வறுத்தெடுக்கணும். இந்த ஜவ்வரிசி நல்லா மொறுன்னு கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுக்கலைன்னா மிக்சர் ஜாரில் அரைப்படாது. இந்த பர்ஃபிக்கு நல்லா மாவு மாதிரி இந்த ஜவ்வரிசியை அரைச்சி நம்ம எடுக்கணும். நீங்கள் நல்லா வறுத்தாதான் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்சரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பாலுமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 1/4 பங்கு நல்லா குறைஞ்சி கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, மாவு மாதிரி அரைக்கணும். இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் அரைச்சா மாவு மாதிரி நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும். நல்லா வறுத்துருந்தீங்கன்னா சூப்பராகவே மாவாக நல்ல ஜவ்வரிசி அரைப்பட்டுரும். அதே கடாயில் ஒரு 1/3 கப் ஆஃப் நெய் எடுத்துருக்கிறேன். இந்த நெய் லைட்டாக உருகணுன்னா அரைச்சி வச்சுருக்க இந்த ஜவ்வரிசி முந்திரி பருப்பு மாவை கொட்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அடுப்பு எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகி போயிடும். இப்போ இந்த நெய்யோட இந்த ஜவ்வரிசியும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்க இந்த பவுடர் நல்லா நொர பொங்க கிளறி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டு நெய்யோடு சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால்
நல்லா கொதித்து கேரமல் ஆகி ரெடியாக இருக்குது. ஒரு 1/4 பங்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாலை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வேண்டியதான். இந்த பாலை ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக ஊற்றிக்கணும். ரொம்ப சூடான பொருள் ரெண்டுமே, அதனால நல்லா பொங்கி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை விடாமல் கிளறினீங்கன்னா இந்த பாலை ஊற்றினோடனே பர்ஃபி நல்லா திரண்டு சேர்ந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த பர்ஃபிக்கு குயிக்காக எனி ஸ்பெஷல் டேஸுக்கு கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ஒட்டாமல் சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். நெய் அதை அப்படியே பவுலில் மாற்றிட்டு நல்ல ஒரு பவுல் வச்சு ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் நல்லா கிடைக்கிறதுக்காக அழுத்தி விட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் சாஃப்ரான் நட்ஸு, நான் பூசணிக்காய் விதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சோன்னே ஸ்லைஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சாபுதானா பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரசாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியும் ஒரு இன்ஸ்டன்ட் பர்ஃபி தான். வெல்லம், ரவை, கடலை மாவெல்லாம் சேர்த்து செய்கிற இந்த பர்ஃபி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்ல பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். வெளியிலேயே 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டா கூட எதுவுமே ஆகாது. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் கட்டி வெல்லம் என்னோடய அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் கூடவும் வச்சுக்கலாம், குறையவும் வச்சுக்கலாம். பட் இந்த இனிப்பு மாட்ரேட்டாக கரெக்டாக இருக்கும். 1 கப்பு வெல்லத்துக்கு 3 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். 1 கப்பு ரவை சேர்க்க போகிறோம், அதனால் 3 பங்கு தண்ணி வேணும். அது அப்படியே கரையட்டும். கரைஞ்சால் போதும், பதமெல்லாம் வேணாம். இந்த பக்கம் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1/4 கப்பு கடலை மாவை நல்ல நொர பொங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். நல்ல வாசனை வரணும். அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா பொங்கி வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் 1 கப்பு ரவை, நல்ல நைஸான ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை சாதாரண சூஜி, வீட்டில் வாங்குகிற சூஜி, உப்புமா ரவை வச்சுருந்தீங்கன்னா மிக்சரில் 2 பல்ஸ் கொடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவு, இந்த ரவையும் நல்லா மணலாக வறுத்து வரணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சூடான வெள்ளை தண்ணியை இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை கடலை மாவோட வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்தோடனேயே இந்த நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. விஸ்கு வச்சுட்டு ஒரு கை விடாமல் கிளறினீங்கன்னா கட்டி தட்டாமல் வரும். இந்த ரவையும் கடலை மாவும் சேர்ந்து வரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். இப்போ மிச்சம் இருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/3 கப் ஆஃப் நெய் பிரித்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக சர்க்கரையில் ஏலக்காயும் கொஞ்சோண்டு கிராம்பு, ஒரே ஒரு கிராம்பு வச்சு அரைச்சி பவுடராக சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் டியூட்டி ஃப்ரூட்டி இல்லை நட்ஸு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தண்ணி சேர்த்தோடனே பர்ஃபி நல்லா சேர்ந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொருளெல்லாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் மசிச்சு விட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா செட் பண்ணி வச்சு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. இந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஆறணுன்னு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் திக்னஸில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சாப்பிட பாதாம் முந்திரிலாம் இது மேலே சேர்த்துக்கிட்டேன். அது மேலே செசமி சீடு சாப்பிடும்போது இந்த எள்ளோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரோஸ்டட் செசமி சீட் தான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சோன்னா பீஸ் போட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்துடும். ஷேப்பாக அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எல்லா ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.